உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். அமைச்சரவையில் மாற்றம் பண்ணியிருக்காங்க. பொன்முடி அவர்கள் மற்றும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அமைச்சர் பதவியில் விடுவித்திருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அமைச்சராக இருக்கீங்களா, ஜாமீனில் இருக்கீங்களா, உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வி அளித்தது. அதுக்கப்புறம் நம்ம பொன்முடி சொல்லணும்னா சைவம் வைணவம் ஓசி பஸ்ஸு இது மாதிரியான ஒரு பல வார்த்தைகளால் பெண்களை அவமரியாதை பண்ணுற மாதிரி பேசினாங்க. எதிர்கட்சிகள் தரப்புல இருந்து மிக கடுமையான விமர்சனம் வந்துச்சு. ஸோ அதனால் பொன்முடி அவர்கள் வகித்து வந்த வனவத்துறையை நம்ம ராஜகண்ணப்பன் கொடுத்துருக்காங்க. செந்தில் பாலாஜி வகித்து வந்த மின்சாரத்துறை மற்றும் ஆயத்துறையை சிவகுமாருக்கும் முத்துசாமிக்கும் பகிர்ந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் அமைச்சரவையில் மாற்றம் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம மனோ தங்கராஜுக்கு பத்மநாபபுரம் எம்எல்ஏக்கு மறுபடியும் அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவருக்கு பால்வளத்துறை ஒதுக்கப்பட்ட மாதிரி செய்தி இருக்குது. ஸோ இதனால் பொன்முடி திமுகவோட ஒரு முக்கியமான தலைவராக இருந்தவர். கலைஞர் காலத்துலேருந்து இப்போ ஸ்டாலினுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இவருக்கு இந்த நிலைமைன்றதை யோசனை பண்ணுற மாதிரி இருக்கு. ஏன்னா மாவட்ட செயலர் பதவியில் தூக்குனாங்க. இப்போ அமைச்சர் பதவி தூக்குனது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பேச்சும் பொருளாக வந்துட்டுருக்கு. இன்னும் நம்ம என்ன நடக்க போகுது பொறுமையாக பார்த்து நாங்கன்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.